ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தில் கைதாக இருக்கக்கூடிய ரயில் சைக்கோவுடைய பரபரப்பு பின்னணி தகவல்கள் பகீர் கிளப்பக்கூடிய வகையிலான பின்னணி தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. இந்த சம்பவத்துடைய முழு தகவலை பொறுத்தவரையில் ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தார். நேற்று தன்னுடைய சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்காக கோவையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த பெட்டியில் பயணம் செய்த போது கர்ப்பிணி பெண் ரயில் கழிவறைக்கு சென்ற போது அங்கிருந்த ஒரு நபர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது மட்டும் இல்லாமல் ரயில் இருந்து அவர் தள்ளிவிட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது ரயிலிருந்து கீழே தள்ளிவிட்டு ரயில் காட்பாடி நிலையம் வந்ததும் அந்த நபர் இறங்கி சென்றிருக்கிறார். ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டதில் கர்ப்பிணிக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணி பெண்ணை ரயில்வே காவல்துறையினர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று செய்து வருகின்றார். இந்த நிலையில்தான் இந்த படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண்ணிடம் ரயிலில் குற்றங்களை செய்யக்கூடிய பதிவேடு குற்றவாளிகளுடைய புகைப்படங்களை காண்பித்து யார் அந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்ற அடையாளத்தை காண்பித்து விசாரிக்கும் போதுதான் அந்த செயலில் ஈடுபட்டவன் ஒரு ரயில் சைக்கோ என்றும் அவருடைய பெயர் ஹேம்ராஜ் என்றும் தெரிய வந்தது. அதையடுத்து அந்த நபரை போலீசார் கேவிக்குப்பம் செல்லக்கூடிய வழியில் போலீசார் அந்த நபரை கைது செய்தார்கள். அதற்கு பிறகு விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பகீர் கிளப்பக்கூடிய வகையிலான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அந்த தகவலை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த ரயில் சைக்கோ கடந்த 2022ஆம் ஆண்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் செல்போனை பறித்துக் கொண்டு ரயிலில் இருந்து இளம் பெண்ணை தள்ளிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான வழக்கும் அவர் மீது இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இதே ரயில் சைக்கோ சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண்ணை ரயிலில் வரவழைத்து குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய மலை பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்திருக்கிறார். இந்த 2 வழக்கும் இந்த ரயில் சைக்கோ மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் தான் அதனுடைய தொடர்ச்சியாக 3வது முறையாக இது போன்ற தவறை அவர் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. என்றால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் கூட பெண்கள் பொறுத்தவரையில் பெண்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய பெட்டி என்பது ரயிலுடைய கடைசியில் தான் இருக்கின்றது. அதன் காரணமாக ரயில் புறப்பட்ட போது உடனடியாக வேகமாக ஏறக்கூடிய நபர்கள் ஆண்களாக கூட இருக்கட்டும் வேகமாக அந்த பெட்டியில் ஏறிக்கொண்டு ரயில் புறப்பட்டு விட்டது வேறு வழியில்லாமல் ஏறிவிட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதுவே அந்த இது போன்ற குற்றவாளிகள் இது போன்ற குற்ற செயலை மேற்கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. இது போன்ற சைக்கோ குற்றவாளிகளை வெளியே விடக்கூடாது என்று ஆதங்கத்தையும் வேதனையும் பதிவு செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் ஏற்கனவே 2 முறை இதே போன்ற ஒரு செயலை இந்த ரயில் சைக்கோ செய்திருக்கிறார். 2022, 24 என 2 முறை இவரால் 2 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எப்படி சர்வசாதாரணமாக அதே போன்ற ஒரு செயலை மேற்கொள்ள மீண்டும் அவர் ரயிலில் ஏறினார் என்றுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏற்கனவே 2 முறை இவரால் பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் எப்படி இது போன்ற சுதந்திரமாக நடமாட முடிந்திருக்கிறது, ரயில் நிலையத்தில் மீண்டும் எப்படி அவரால் வர முடிந்தது, ரயில்வே போலீசார் இது தொடர்பாக எதுவும் கண்காணிக்கப்படவில்லையா, போலீசாருடைய கண்காணிப்பிலிருந்து எப்படி அவர் விலகி சென்றார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஒருவேளை இந்த பெண் ஏதேனும் மிகப்பெரிய அதாவது ஏற்கனவே 2022, 24 என 2 முறை ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கிறார் ரயிலில் வர வைத்து. 2022ஆம் ஆண்டு அதே போன்று ரயிலில் பயணித்த ஒரு பெண்ணிடம் செல்போன் பறித்துக் கொண்டு கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். இது போன்ற தொடர்ச்சியாக இதே போன்ற செயலை செய்வதையே இந்த ரயில் சைக்கோவின் வாடிக்கையாக பணியாக இருந்திருக்கிறது தான் இந்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இனிமேலாவது போலீசார் அவரை வெளியே விடாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையாக இருக்கிறது. நிகிதா. பிரவீன்குமார்.